கிங்ஸ்டன் திரை விமர்சனம். ஜி.வி. பிரகாஷ்குமார், திவ்ய பாரதி, சேட்டன், அழகம் பெருமாள், குமாரவேல், ராஜேஷ் பாலச்சந்திரன், அருணாச்சலேஸ்வரன், பிரவீன் மற்றும் பலர் நடிப்புல கமல் பிரகாஷ் இயக்கத்துல ஜி.வி. பிரகாஷ்குமார் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் கிங்ஸ்டன். படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் கடற்கரை கிராம மக்கள் மீன்பிடி தொழிலை நம்பியிருந்தாலும் அவர்களால் மீன் பிடிக்க கடலுக்கு செல்ல முடியவில்லை. காரணம், பேராசை பிடித்த ஒருவரது ஆன்மா அந்த கடலை ஆட்கொண்டு அங்கு வருபவர்களை கொன்று குவிப்பதுதான். இதனால் அந்த ஊர் மக்கள் சுமார் 40 வருடங்களுக்கு மேலாக வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்பதோடு கிடைக்கும் வேலைகளை செய்கிறார்கள். சில இளைஞர்கள் கடத்தல் தொழிலில் ஈடுபடுகிறார்கள். இந்த இளைஞர்களில் ஒருவரான ஹீரோ ஜி.வி. பிரகாஷும் ஆரம்பத்தில் கடத்தல் தொழிலில் ஈடுபட்டாலும் அதன் உண்மையான பின்னணியை அறிந்து கொண்டு அதில் இருந்து விலகுவதோடு தனது கிராம மக்கள் இழந்த வாழ்வாதாரத்தை மீட்க முடிவு செய்கிறார். அதன்படி மர்மம் சூழ்ந்த அந்த கடலுக்குள் சென்று பிரச்சனையை தீர்க்க நினைப்பவர் தனது நண்பர்களுடன் கடலுக்குள் செல்ல அவர் உயிருடன் திரும்பினாரா அல்லது ஊர் நம்புவது போல் பிணமாக திரும்பினாரா என்பதை ஃபேண்டசியாக சொல்ல முயற்சித்திருப்பதுதான் கிங்ஸ்டன். மீனவ கிராமத்து இளைஞராக நடித்திருக்கும் ஜி.வி. பிரகாஷ் தோற்றம் மற்றும் நடிப்பு இரண்டிலும் எந்தவித மாற்றமும் இன்றி வழக்கம் போல் நடித்திருக்கிறார். ஹீரோனியாக நடித்திருக்கும் திவ்ய பாரதிக்கு பெரிய வேலை இல்லை என்றாலும் அவரை திணிப்பதற்காகவே சில காட்சிகள் படத்தில் திணிக்கப்பட்டிருக்கிறது. கிரீன் மேட் படங்கள் என்றாலே கோகுல் பினாய் தான் என்ற முத்திரை குத்தப்பட்ட ஒளிப்பதிவாளர் கடலின் அழகு, ஆபத்து மற்றும் பிரம்மாண்டம் என அனைத்தையும் திரையில் கொண்டு வர முயற்சித்திருக்கிறார். ஆனால் அனைத்தும் கிரீன் மேட் மூலம் கொண்டு வர வேண்டும் என்பதால் அவரது முயற்சி தோல்வியடைந்திருக்கிறது. நடிகராக சொதப்பி வந்தாலும் இசையமைப்பாளராக சாதித்து வந்த ஜி.வி. பிரகாஷ் தனது சொந்த படத்தின் இசையில் இப்படி சொதப்பி இருப்பது ரசிகர்களுக்கு பேரதிர்ச்சியை கொடுக்கிறது. படத்தொகுப்பாளர் சான் லோகேஷ் கதையில் இருக்கும் திகில் முக்கியமா அல்லது திகில் பின்னணியில் இருக்கும் திருப்பங்கள் முக்கியமா என்ற குழப்பத்தோடு காட்சிகளை தொகுத்திருப்பதால் சஸ்பென்ஸ்கள் கூட திரைக்கதையில் எந்தவித சுவாரஸ்யத்தையும் கொடுக்காமல் சாதாரணமாக கடந்து விடுகிறது. எழுதி இயக்கியிருக்கும் கமல் பிரகாஷ் கடலில் நடக்கும் திகில் கதையை ஃபேண்டசியாக சொல்ல முயற்சித்திருக்கிறார். ஆனால் அழுத்தமான கதை மற்றும் பலமான திரைக்கதை இல்லாததால் அவரது ஃபேண்டசி மற்றும் திகில் யோசனைகள் பார்வையாளர்களிடம் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. மொத்தத்தில் கிங்ஸ்டன் பழுதடைந்த படகு.